अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अंशित्व हेतु उपपत्ति प्रपंचத்தை மித்யான்னு சாதிக்கும் பொழுது மித்யாத்வம்னா என்னது, மித்யாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத 5 விதமாக பிரிச்சு சசத்து லட்சணத்துவம் பிரதிமனோபாசோபேச்சாரம் செய்த பிரதியோகம் ஞானவத்தியத்துவம் ஹிருதயமான அதிகரண அத்தியந்தாபாதிகரண ஹிருதயமானத்துவம் சதுவித்தத்துவம் அப்படிங்கிறது 5 விதமாக தெளிவிச்சு. அது மித்யாங்கிறதுக்கு ஏன் காரணம், எக்காரணத்தினால் அது மித்யான்னு சொல்லும் பொழுது திருஷ்டத்துவம் ஜடத்துவம் இவர்களெல்லாம் பரிச்சின்னத்துவம். இந்த அனுமானத்துக்கிட்டே வராம நீங்க சொன்னதான விமதம் மித்யா திருஷ்டத்துவாங்கிற அனுமானம் அப்படி வச்சிருந்து வேற ஒரு அனுமானத்துல சாதிக்க ஆரம்பிச்சார் சிச்சுக்காச்சாரியர். அவருடைய அனுமானம் என்னன்னா விசேஷ அனுமானத்தை வச்சுட்டு அதோட சாமானிய அனுமானத்துக்கு நீங்க முன்னால என்ன சொன்னேன், விமதம் மித்யா திருஷ்டத்துவம் விமத்தம்னா பிரபஞ்சம் முழுக்க, பிரபஞ்சத்துல தனித்தனியா கடம்பட்டம்னு இல்லாம பிரபஞ்சம் முழுக்க அந்த பிரபஞ்சம் தான் மித்யாங்கிறதுக்கு அந்த விமதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். விமதம் என்னது, பிரம்ம பின்னமாகவும் அசுபின்னமாகவும் இருக்கக்கூடியது பிரம்ம பின்னம்ங்கிறதுக்கும், அதனாலதான் அதுக்கு விசேஷணங்கள்லாம் போட்டிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த பிரபஞ்சத்துல சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் மித்யாத்வம் கிடைக்கிறது. இல்ல தனியாக மித்யாத்வம் நீங்க சாதிக்கலாம், ஆகாசோ மித்யாவா வாயோ மித்யாவா அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். நாம என்ன சொல்றோம், ஒரு தனியா ஒண்ணு ஒரு இடத்துல மித்யாத்தை சாதிச்சு அதை ஜெனரலைஸ் பண்ணுவோம். திகேசைவ குணாதிஷு அப்படின்ட்டு முதல்ல கண்ணுக்கு தெரியுற ஏதோ ஒரு பொருளை எடுத்துங்க சார், உலகம் முழுக்க எடுத்துங்க. அந்த உலகத்துல எங்க மிச்சம் இருக்கா, அங்கே விசாரம் இருக்கா, எங்கே எது கேட்கறதை விட ஒரே ஒரு பொருளை எடுத்துக்கணும். அதை வச்சுருந்து அது மாதிரியே எல்லாம் மிச்சான்னு சொல்லிவிடுவோமே அப்படிங்கிற ஒரு மெத்தடை இவர் பார்க்க எடுத்துக்கிட்டார். இப்ப நம்ம கண்ணுக்கு எதிர்க்க வேஷ்டி தெரியுது, அந்த வேஷ்டி நூல்ல இருந்து உண்டாச்சு. அந்த நூல்ல இருந்து உண்டானதான அந்த வேஷ்டியில நூல்ல வேஷ்டி இருக்கா இல்லையா அப்படி இவர் இல்லைன்ட்ட, நூல்ல வேஷ்டி இல்லை, வேஷ்டி இல்லையேன்னு சொல்றதே என்ன தருது, என்ன இருந்தா எடுத்து காமிங்க. நீங்க காமிக்கிறேன் வேஷ்டிய, நான் என்ன கேட்டேன், நூல்ல வேஷ்டி இருக்கான்னு காமிக்கணும், நூலையும் காமிக்கணும் வேஷ்டியும் காமிக்கணும், அது மாதிரி நூல்ல வேஷ்டி இருக்கான்னு காமிக்கணும். அப்படி முடியுமா உங்களால? அதனால்தான் நான் இல்லைன்னு சொல்றேன், நூல்ல வேஷ்டி இல்ல. இப்ப எங்க இருக்கு சார், அப்புறம் எங்க இருக்குன்னு நான் சொல்ல வரலையே, நீர் நூல்ல வேஷ்டி இருக்குங்கிறேன், நான் நூல்ல வேஷ்டி இல்லை. இப்ப வேற எங்க இருக்குங்க, சேர்ல இருக்கு டேபிள்ல இருக்கு நீங்க ஒத்துக்கிறடா, யாரும் சொல்றது? ஆயா நூல்லையும் இல்ல, நூல் இருக்கிற இடத்துலயும் இல்ல, எங்கேயும் இல்லை. அதனால்தான் நான் நிச்சயம். ஆனா காணப்படுறது இல்லைங்கிறதுனால நிச்சயம் இல்ல, காணப்படுறது வேஷ்டிங்கிறது காணப்படுறது. யோஜனை பண்ணி பார்த்தேன்னா நூல்லையும் இல்ல, மற்ற பதார்த்தத்திலையும் இல்ல, இல்லாத பொருள் காணப்பட்ட அதுக்கு என்ன பேரு மித்யா. தான் இருக்கிற இடத்திலேயே தான் இல்லை, தான் காணப்படும் இடத்திலேயே தான் இல்லை. ரஜதமானது கிழிஞ்சல்ல காணப்பட்டது, அங்க இல்ல, அது மித்யான்னு சொல்லணும். அதே போலயே வேஷ்டியானது நூல்ல தான் காணப்படுறது, ஆனா யோஜனை பண்ணி பார்த்தா அங்க இல்ல, அதனால அது மித்யான்னு நயம்பட ஏதத்தந்துனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி அம்சித்வா இதராம்சிவத். இந்த வேஷ்டி இந்த நூலில் இல்லை, அத்தியந்தாபாவ பிரதியோகின்னா நூல்ல இல்ல. அது இருந்ததுன்னா அது இருக்குன்னு சொல்லுவோம், அது இல்லைன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகிப்போம், அவ்வளவுதான். அது இல்லாததுனால அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆச்சு. அதனால அயம்படா இந்த வேஷ்டியானது
ஏதத்தந்தனிஷ்ட அத்தியந்தாபாவம் பிரதியோகி. இந்த நூல்ல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆச்சு அப்படின்னு இந்த நூல்ல இல்லாததான பொருளாக ஆச்சு. அவ்வளவு. இந்த நூல்ல இல்லைன்னு அர்த்தம். ஏன் அம்சித்வா, இது காரியமா இருக்கிற காரணத்தினா இதெல்லாம் சிவத்து அப்படின்னு. இப்ப நீங்க இதை சாதிச்சுட்டுன்னு வச்சுங்களேன், இதனுடைய ரிபர்கஷன், இதனுடைய விளைவு என்ன ஆச்சு யோஜனை பண்ணி பாருங்க. இந்த நூல்ல வேஷ்டி இல்லை, கபாலத்துல படம் இல்லை. ஏன்? எதுல இருந்து எது வருதுன்னு சொல்லடோ அதுல இருந்து அது இல்லை. தங்கத்துல ஆவரணம் இல்லை. இப்படி வரிசை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். உலகத்துல எங்கெங்க காரிய காரணங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துல காரணத்துல எங்கேயும் காரியம் இல்லை. அப்ப என்ன ஆச்சுங்க? மூல காரணம் என்ன? எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு எல்லாம் மூல காரணம் என்ன? இப்படி போயிட்டு இருந்தாலும் பிரம்மம். பிரம்மத்திலையும் பிரபஞ்சம் இல்லை. அப்ப பிரபஞ்சமே இல்லைன்னு என்ன சார்ஜுன்னா நான் சொல்றேன் ஏகமேவ அத்விதீயம் சித்திச்சுக்கணும். இத மனசுல வச்சுண்டு இப்படி எழுது. இந்த அனுமானமானது நீங்க சாதிச்சுட்டேன்னா உங்க ஏகமேவ அத்விதீயம்ங்கிற ஸ்ருதிக்காவது அர்த்தம் நன்னா சொன்னதா ஆகும். வைத்தி என்ன சொல்ற, கண்ணுக்கு தெரிகிற பிரமாணத்தினால நூல்ல வெஷ்டி இருக்கு அப்படிங்கிற. அதனால அவருக்கு இந்த அனுமானத்தை எப்படியாவது அது உழைக்கணும். இந்த அனுமானம் தப்புன்னு எப்படியாவது சொல்லணும். இது அந்த பட்சம். இந்த அனுமானம் எப்படியாவது சாதிச்சு ஆகணுங்கிறது இவருடைய பட்சம். அதனாலதான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறாங்க. இப்ப இந்த அனுமானத்தினால நிறைய தோஷங்கள்ல சொல்றது. எல்லா தோஷங்களும் முதல்ல பரிச்சய சித்த சாசனத்திலிருந்து ஆரம்பிச்சு காரியம் காரணம் ஒண்ணுதானே, அவ காரணம் காரியம் இல்லை, நான் சித்த சாதனமாகும் அப்படின்னு வரிசையா எல்லா தோஷங்களும் சொல்லிட்டு வந்த சரணத்துவம் ஆரம்பண சப்தாதிட்டியாங்கிற சொல்றதுக்கு இது சூத்திரத்தை வினோதம் வருது சட்டமையும் சொல்லிட்டு வந்த. அது 2 தடவை நான் சொன்னேன். அதனால நீங்க சொல்ல விரும்புறேன். ஒரு தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, மறுபடியும் அப்படியே சொல்லிட்டே இருந்தா போயிட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் அந்நிய அசமவேதஸ்ய அம்சித்வம் ஏதத்தந்து சமவேதஸ்யம் வினா நயுக்தவிதி விருத்தோ ஹேது. அதுதான் நம்ம சொல்றோம். நீங்க ஒரு ஹேத்து சொல்ற சுவாமி, இந்த ஹேத்துவாக்கு சரியா இல்லையே, இது விரோதமாக இருக்க. என்ன விரோதம்? நீங்க எந்த ஹேத்து எதுக்காக உபயோகப்படுத்துற? இந்த நூல்ல வேஷ்டி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக உபயோகப்படும். ஆனா இந்த ஹேத்துனால என்ன தெரியுதுன்னா இந்த வேஷ்டி நூல்ல வேஷ்டி இருக்குன்னு சாதிக்கிற போல ஆச்சு. அதனால தப்பா உபயோகப்படுது. எதை சொல்லணுமோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற காரணத்தை சொன்னேன்னா அது என்னன்னா ராமன் நல்லவர், பொய் சொல்ற காரணத்தினா அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொன்னா நல்லவர் ஆகுமா? ஏன் சுவாமி எப்படி சொல்றேன்? விரோதமாக பேசுறல அப்படிங்கிறோம். அது எப்படி விரோதம்னு நம்ம பார்க்கணும். அந்நிய அசமவேதஸ்ய அம்சித்வம் ஏதத்தந்து சமவேதத்வம் வினா நயுக்தம் இது விருத்தோ ஹேது இது வாச்சியம். விருத்தோ ஹேதுங்கிற வரைக்கும் நியாயாமிருதபந்தி. அத வாச்சியம்னு சொல்லி அதுக்கு மேல கண்டனம் பண்ணணும். இப்ப பாருங்க, அந்நிய அசமவேதஸ்ய அம்சித்வம். இப்ப இந்த நூல்ல வேஷ்டி இருக்குங்கிற நூல்ல வேஷ்டியானது இருக்கா இல்லையாங்கிறதுதானே இப்ப நமக்கு சந்தேகமான இடம். இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குன்னு துவைத்தி சொல்ற. நம்ம என்ன சொல்றோம்? இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைங்கிறோம். இந்த நூல்ல தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் 2 பேருக்கும் இருக்கா இல்லையா. இன்னொரு நூல்ல இந்த வேஷ்டி இருக்குன்னு யாராவது சொல்றாங்க? வேற ஏதாவது பதார்த்தத்துல இந்த வேஷ்டி சமாய சம்பந்தத்தில் இருக்குன்னு சொல்றாங்க? யாருமே சொல்றாங்க. சோ மற்ற எல்லா பதார்த்தங்கள்லயும் இந்த நூலை தவிர இன்னொரு வேஷ்டியை உண்டு பண்ணினா நூலையோ அல்லது வேற எந்த திரவியத்திலையோ இந்த வேஷ்டியாவது சமாய சம்பந்தத்துல இருக்குன்னு சொல்றதுல யாருக்குமே இஷ்டமில்லை. யாரும் சொல்றது இந்த ஒரு நூல் இருக்கு. எந்த நூல்ல இருந்து இந்த வேஷ்டி வந்திருக்கோ அந்த நூல்ல இந்த வேஷ்டியாவது சமாய சம்பந்தத்துல இருக்குன்னு அவன் சொல்றான், நம்ம இல்லைன்னு சொல்ற. இப்ப அந்நிய அசமவேதஸ்ய இந்த நூலை தவிர மற்ற எந்த நூல்லையும் சமாய சம்பந்தத்துல இல்லாததான இந்த வேஷ்டி. அப்ப அது எப்படி சார் ஒரு காரியமா? ஒரு காரியம்னா
ஒரு நூல்ல இருந்து வந்திருக்கு. காரணத்துல வந்து இருக்கிறது தானே காரியம்னு. மற்ற வேற எந்த வந்திருக்கோம். அது வேஷ்டியானது இந்த நூலை தவிர வேற எதனாலையாவது செய்யப்பட்டிருக்கோ இல்ல. அதுவோ ஒரு காரியம்னு சொல்லிருக்கு. காரியம்னு என்ன பண்ணிருக்கணும்? காரணத்திலிருந்து வந்திருக்கணும். வேற எந்த காரணம்னு சொல்லுவேன் நீங்க? இந்த நூலை தவிர வேற ஒண்ணும் உங்களால சொல்ல முடியும். இந்த நூலும் காரணம் இல்லையே சொல்லிவிட்டு இருந்தீங்க. நீர் சொன்னதையே ஒத்துக்கிறேன். அப்ப என்னாச்சுன்னா அது இந்த நூல்ல இருந்தும் செய்யப்படல, வேற எந்த பதார்த்தத்துல இருந்து செய்யப்படல. அப்ப அது என்னாச்சு? அது செய்யப்படலைன்னு ஆயிடுச்சு. செய்யப்படலன்னா அது காரியமே இல்லைன்னு ஆயிடுச்சு. காரியமே இல்லைன்னா அம்சையே இல்லையே ஆயிடுச்சு. அப்ப நீங்க இந்த நூல்ல வேஷ்டி இல்லையேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? கடைசியில எங்க போய் பதிவு காலத்தை அடையிறது? அது காரியமே இல்லையேன்னு பதிவு காலத்தை அடையிறது. ஆனா அது காரியமா இருக்கிறதுனால இந்த நூல்ல வேஷ்டி இல்லைங்க. இப்ப என்ன பண்றேன்? இது காரியமும் ஒத்துண்டத்தினாலேயே ஓரிடத்துல இருக்கணும், மற்ற எங்கேயும் இல்லாத போனால் இது இங்கேத்தான் இருக்கணும். மற்ற எந்த இந்த நூலை தவிர உலகத்துல வேற எங்கேயும் இந்த வேஷ்டி இருக்குங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கல. சரியா போயிடும். சோ இந்த நூல்லையாவது இந்த வேஷ்டி இல்லாத போனால் இந்த வேஷ்டி காரியமே ஆகாது. நீங்களோ காரியமா இருக்கிறதுனால இங்க இல்லைங்கிற அது காரியமாக இந்த நூல்ல வேஷ்டி இல்லாத போனால் அது காரியமாகாது. நீங்களோ இல்லைங்கிறது, அதனால அது காரியமாகாது. ஆனா இது இல்லைங்கிறதுக்கு காரணமா என்ன சொல்ல? அம்சித்துவம். என்ன இது என்டையர்லி ஆப்போசிட்டோ, எதிராக இது நடக்காதோ அதையே ஒரு காரணமாக நீங்க சொல்ற, இது நியாயமாக இல்லையே அப்படின்னு கேட்க. அந்நிய அசமவேதஸ்ய அம்சித்வம் ஏதத்தந்து சம்வேதத்துவம் வினா நயுக்தம் இது விருத்தோ ஹேது இது வாக்கியம். இந்த பிரகரணம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பதம் பதமாக வாக்கியம் நிக்க வச்சிருக்கோம் மனசுல. இவன் விருத்தோ ஹேதுன்னு சொல்றவன் எவ்வளவு தூரம் விசாரம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இந்த நூல்ல வேஷ்டி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேஷ்டி இல்லைன்னா என்ன ஆயிடும்? வேற எங்கேயும் வேற எந்த நூலும் இதுக்கு காரணம் இல்லை, எந்த பொருளும் காரணம் இல்லை. இந்த ஒரு நூல் தான் காரணமா இருக்கணும். இதையும் காரணம் இல்லைன்னு ஒத்துண்டு இங்கேயும் வேஷ்டி இல்லைன்னு சொன்னேன்னா அப்புறம் அது காரியமாகவே ஆகாது. காரியமே ஆகாதுன்னு அம்சித்துவாத்துன்னு எப்படி காரியத்துவாத்துன்னு ஹேது சொன்னேன். அதனால விருத்தோ ஹேது சுவாமி அப்படின்னு கேட்டார். இது வாக்கியம் ஏதத்தந்து நிட்டாத்யந்தாபாவ பிரதியோகித்வேபி ஏதத்தந்து சமவேதத்துவஸ்ய சத்வேன அம்சித்வஸ்ய சாத்தியேன அவிரோதா. என்ன சொல்றேன்? அம்சித்துவங்கிறதுக்கும் சாத்தியத்துக்கும் விரோதம் இருக்குன்னு நீங்க சொல்றேன். அம்சியா இருந்ததுன்னா ஏதத்தந்து நிட்டாத்யந்தாபாவ பிரதியோகியாக இருக்கக்கூடாது. அந்த ரெண்டுக்கும் அப்படி ஒரு விரோதம் இல்லையே. எங்கெங்க அம்சத்துவம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு காரியக்கார பாவமோ வேதரேத்ம பாவமோ இருந்ததுன்னா வராங்க. அப்படி இல்லைங்கிற ஏதத்தந்து நிட்டாத்யந்தாபாவ பிரதியோகித்வேபி ஏதத்தந்து நிட்டாத்யந்தாபாவ பிரதியோகி இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லாத போனாலும் ஏதத்தந்து சமவேதத்துவஸ்ய தத்துவேன ஏதத்தந்து சமவேதமா இருக்கலாமே. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கணும்னு ஏதாவது நிர்பந்தம், இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்க வேண்டாம், ஆனா இந்த நூல்ல இந்த வேஷ்டி சமவேதமா இருக்கட்டுமே அப்படின்னு ஏதத்தந்து சமவேதத்துவஸ்ய சத்வேன அம்சித்வஸ்ய சாத்தியேன அவிரோதா. இந்த அம்சித்துவம்னு வரணுங்கிறதுக்கு என்ன வேணும்? சமவேதத்துவம் இருந்தா போறோம். ஏதத்தந்து அத்தியந்தா ஏதத்தந்துல இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இந்த நூல்ல வேஷ்டி இருந்தா தான் இதனுடைய காரியம் ஆகணும்னு இல்லை. இந்த நூல்ல இந்த வேஷ்டியாவது சமவாய சம்பந்தத்தோட சம்பந்திச்சிருந்தா போதும். அவ்வளவுதான். ஏதத்தந்து அத்தியந்தாபாவ பிரதியோகித்வேபி ஏதத்தந்து சமவேதத்துவஸ்ய சேர்த்துக்கணும். ஏதத்தந்து சமவேதத்துவஸ்ய சத்வேன அம்சித்வஸ்ய சாத்தியேன அவிரோதா. ஏதத்தந்து அத்தியந்தாபாவ பிரதியோகித்வம் ஏதத் சமவேதத்வே பிரயோஜகம் ந பவதி. எங்கெங்க ஏதத்தந்து அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்வம் அப்படின்னு என்ன சார்? இப்படி எல்லாம் வார்த்தையை போட்டு அப்பிரதியோகினா இந்த நூல்ல வேஷ்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கணும்னா ஏதத்தந்து சமவே அத்தியந்தாபாவ
அப்பிரதியோகித்துவம் ஏதத்து சமவேதத்துவே பிரயோஜகம் அபவதி. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கணுங்கிறது இருக்குங்கிறது ஏதத்து சமவேதமாக இருக்கணுங்கிறது பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? பரமதே கேவலான்வயி தர்ம மாத்திரஸ்ய ஏதத் சமவேதத்வாபத்தே. இப்படி எங்கே இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குன்னு சொன்னேன். இருந்தா என்ன ஆகணும்னு இருந்தா ஏதத்துவ சமவேதத்துவம் வரணுங்கிறேன். ஆகாச அத்தியந்தாபாவமோ இல்ல பிரமேயத்துவமோ இப்படி இவையெல்லாம் எடுத்தோம். அது என்ன அத்தியந்தாபாவம்? அது கேவலான்வயி. கேவலான்வயி தர்ம மாத்திரமும் கேவலான்வயி தர்மம் மாத்திரம் எல்லா கேவலான்வயி தர்மங்களும் பிரமேயத்துவம் அத்வயத்துவம் எது இருக்கட்டும் எல்லாமே ஏதத் சமவேதத்வாபத்தே ஏதத் சமவேதமா ஆயிடும். எங்கெங்கே அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் இருக்கோ இந்த நூல்ல அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம்னு சொல்றேன். இந்த நூல்ல அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம்னா அப்பிரதியோகித்துவம்னா இந்த நூல்ல வேட்டி இருக்குல்ல, அப்படி இருக்குன்னு சொன்னேன்னா ஏதத் சமவேதத்துவத்துக்கு பிரயோஜனமாக. ஏன்? பரமதே கேவலான்வயி தர்ம மாத்திரத்து ஏதத் சமவேதத்வாபத்தே. பரமதே நையாயிகாதி வகைகள்ல அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா? இந்த பிரமேயத்வாதிகளுக்கெல்லாம் ஏதத் சமவேதத்துவம் ஆயிடும். ஆனா பிரமேயத்வாதிகள்லாம் இப்ப அப்படிதானே சொல்லிருக்கேன். எங்கெங்க அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவமோ அங்கெல்லாம் ஏதத் சமவேதத்துவம். இங்க அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம்னா இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோம். இருக்கிற இடங்கள்லாம் ஏதத் சமவேதத்துவம் வந்துடும். பிரமேயத்வாதிகள்லாம் எங்கேயுமே சமாஜ சம்பந்தத்தில் இல்லைன்னு வேற வச்சுருக்கு. அதனாலதான் வந்தவங்க பிரமேயத்வாதி தர்மங்கள் எங்கேயுமே சமாஜ சம்பந்தத்துல இல்லைன்னு ஒத்துருக்கு. இப்ப சமுதாய சம்பந்தத்துவம் வந்துடும் நீங்க சொன்னதுனால. அதனால என்ன ஆயிடுச்சு சுவாமி, நீங்க சொன்னா இது பிரயோஜனம் இல்லை. பரமத்தே கேவலான்வயி தர்ம மாத்திரத்தே ஏதத் சமவேதத்வாபத்தே. பிரமேயத்வாதிகள்ல எங்கேயும் சமுதாய சம்பந்தத்தில் இருக்கப்படாது அப்படின்னு அவன் ஒத்துட்டு இருக்கான். பிரமேயத்துவம் அபிதேயத்துவம் இல்ல. பிரமேயத்துவம்னா பிரமா விஷயத்துவம், பிரமா விஷயத்துவம் கட்டாதிகள். கட்டாதிகள் தானே பிரமைக்கு விஷயமா இருக்கு. அந்த பிரமேயத்வாதி தர்மங்கள் எங்கே சமுதாய சம்பந்தத்தில் இருக்க முடியும்? ஆத்மாவில் இருக்க முடியுமா? இல்ல வேற எங்கேயாவது கட்டாதிகள்ல இருக்க முடியுமா? ஒண்ணு சொல்லணும், கட்டாதிகள்ல இருக்க முடியாது. ஏன்னா பிரமா விஷயமா இருக்கிறதுல சமுதாய சம்பந்தத்தில் இருக்க முடியுமா? முடியாது. ஆத்மாவில ஞானம் தான் சமுதாய சம்பந்தத்தில் இருக்க முடியும். பிரமேயத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அதில் என்ன சொல்றாருன்னா இந்த பிரமேயத்வாதி தர்மங்கள் எங்கேயுமே சமுதாய சம்பந்தத்தில் இல்லைன்றான். அது எங்கேயுமே சமுதாய சம்பந்தத்துல இல்லாததால நீங்க சொன்னதானே இந்த பிரயோஜகத்துவம் வராது. வந்த இத்தனையாயிரம் பரமதே கேவலான்மயி தர்ம மாத்திரத்தை ஏதத் சமவேதத்வாபத்தே கிந்து ஏதன்னிட்ட பிராகபாவ பிரதியோகித்வாதிகம். ஆகையால் என்ன சொல்லணும் நீங்க? ஏதன்னிட்ட பிராகபாவ பிரதியோகி. இந்த நூல்ல பிராகபாவ பிரதியோகித்துவம் இருக்குமே ஆனா வேஷ்டி வரும். வேஷ்டியினுடைய பிராகபாவ பிரதியோகித்துவம் இருந்தா வேஷ்டியினுடைய பிராகபாவம் அங்க இருந்த நூல்ல இருக்கு. அதனாலதான் வேஷ்டி வந்து பிராகபாவம் போனதுனால்தானே வேஷ்டி வந்திருக்கு. அதில் அத்தியந்த பாவம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு சட்ட வேண்டாம். உங்களுக்கு வேஷ்டி வரணும். நூல்ல இருந்து வேஷ்டி வரணும்னா என்ன அர்த்தம்? நூல்ல இருக்கக்கூடியதால அந்த பிராகபாவம் போகணும். பிராகபாவ பிரதியோகித்துவம் வந்தா தான் வேஷ்டி வரும். ஆகையால் பிராகபாவம் போச்சுன்னா வேஷ்டி வரணும், வேஷ்டி வரும். ஆகையால் பிராகபாவ பிரதியோகித்துவம் இருக்கணுமே தவிர அத்தியந்த பாவ பிரதியோகித்துக்கிட்ட வர வேண்டாம். இந்து ஏதன்னிட்ட பிராகபாவ பிரதியோகித்வாதிகம். இங்க பிராகபாவம்ங்கிறத பத்தி நான் முன்னாலேயே சொல்லியிருக்கோம். இல்லைங்கிறத பல காரணத்துல சொல்லிட்டு இருக்கேன். கொயவனிட்ட போய் குடம் இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறான். இல்லைன்னு ஏன் சொல்றான்? இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு அப்புறம் வரும்னு அர்த்தம். அந்த இல்லைக்கு என்ன அர்த்தம்? இகட்டோ பவிஷ்யதி. இப்பொழுது இல்ல, கொஞ்ச நேரம் ஆனப்புறம் வாங்க குடத்தை செஞ்சு தரேன். அவன் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பிராகபாவம்னு அர்த்தம். அந்த பிராகபாவம் அர்த்தம் இல்லைக்கு பிராகபாவம் அர்த்தம் எப்படி தெரிஞ்சதுன்னு அந்த பிரகரணத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏகட்டோ பவிஷ்யதிங்கிற ஞானம் இருக்கிறதுனால அதுனா நாஸ்தி ஆனா கட்டா பவிஷ்யத்தின்னு இருக்கு. அதனாலதான் அதுக்கு பிராகபாவம் இருக்கு. இருந்த குடம் உடஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப ஏகட்டோ பவிஷ்யத்தின்னு வருதோ. குடம் இருந்தது, குழந்தை தொக்கம் போட்டு உடச்சுட்டா உடஞ்சு போயிடுச்சு. கடோத்வஸ்தா புனः நாகச்சதி அப்படி சொல்றது. இங்கேயும் இல்லைதான். கடா அஸ்திவான்னா நாஸ்தின்னு தான் சொல்ல போறோம். நாஸ்தின்னு சொன்னா அங்க என்ன அர்த்தம்? இருந்து போச்சுன்னு அர்த்தம். பூதலத்துல கட்டம் இருக்கு, ஆனா இல்லவே இல்லை.
அப்படின்னா 3 காலத்திலும் இல்லை. சோ ஒரே நாஸ்தி இல்லைங்கிற ஒரு பதத்துக்கு அந்தந்த பிரகரணங்களை வச்சு அந்தந்த சம்பந்தர்களுக்கு தந்தா போல அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் இங்க அத்தியந்தாபாவமா பிராகபாவமா அப்படின்னு நீங்க யோஜனை பண்ணிட்டீங்கன்னா நூல்ல வேஷ்டியினுடைய பிராகபாவம் இருந்தாலே போரும் வேஷ்டி வரும். ஏன்னா நூல்ல அத்தியந்தாபாவம் இருக்கணுங்கிற அது பந்தம் இல்லை. அதான் சொல்றது. ஏகிந்து ஏதன்னிட்ட பிராகபாவ பிரதியோகித்வாதிகம் தச்ச ஏதன்னிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வேபி நவிருத்தம். ஏதன்னிட்ட பிராகபாவத்துக்கும் அத்தியந்தாபாவத்துக்கும் விரோதம் இல்லை என்று கீழே நம்ம சொல்லி வச்சுட்டோம். அதனால தச்ச ஏதன்னிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வேபி நவிருத்தம் இது உபபாதித்தம் அது கீழே சொல்லிட்டோம். அங்கே உபபாதித்தம்னா அத்தியந்தாபாவத்துக்கும் பிராகபாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாம் இருக்கலாம் சார் அப்படின்னு. எங்க இருக்கு? காலத்துல இருக்கேன்னா காலத்துல இருக்கு. காலத்துல வேணும் அத்தியந்தாபாவம் பிராகபாவம் இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. எந்த பிரமாணத்துல சொல்றீங்க? காலத்துல இங்க கடம் வரப்போறதுன்னு கட அத்தியந்தாபாவம் ஏகட்டோ பவிஷ்யதி ஏகட்டோ நாஸ்தி அப்படிங்கிற பிரதீதி இருக்கு. பிரதீதி இருக்கிறதுனால பிரதி எப்படி தோன்றதோ அதை வச்சுட்டுதானே ஒரு பொருளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பொருள் இருக்கா இல்லையா என்ன இதுங்கிறது நம்ம கூட தெரியுது. நமக்கு வரக்கூடியதான அறிவை வச்சு சொல்றோம். இங்க குடம் இல்லை என்றும் தெரிகிறது, இங்கு குடம் வரப்போகிறது என்றும் நமக்கு தெரிகிறது. வரப்போகிறது இல்லை இந்த ரெண்டும் அந்த காலத்துலதான் தோன்றது. ஏன்னா பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அந்த காலத்தை வச்சுதான் சொல்றாங்க. பவிஷ்யதி நாஸ்தி லட்டு இப்படிதானே சொல்றது. அதையால் என்ன சுவாமி சொல்றாருன்னாரு, காலத்துல இந்த ரெண்டும் இருக்கிறதுக்கு பிரதீதிங்கிற ஒரு பிரமாணம் இருக்கு. பிரதீதினா நம்மளுடைய தோற்றம் நமக்கு அனுபவம் இது பிரமாணம் இருக்கு. ஆனா தேசத்துல இங்கேங்கிறதுக்கு எங்கேயாவது பிரமாணம் இருக்காங்க? வேற என்ன பிரமாணம் வேணும்? இந்த வித்தியாசமான பிரமாணம் அப்படின்னு கீழே சொல்லிவிட்டேன். வித்தியாசமும் ஸ்ருதியும் அப்படின்னு கீழே சொல்லியிருக்க. அதான் முக்தம் அதஸ்தாத்துங்கிற இது விருத்தம் உபபாதிதம் அதஸ்தாத். இங்க கீழே நம்ம சொல்லியிருக்கோம். காலத்திலையும் தேசத்திலும் சம்பவமா இல்லையா? ஏதத் சமவேதத்துவம் ஏதத் உபாதானகத்துவம். ஆமா இவ்வளவு தூரம் நீங்க பேசுற அத்வைத்திகள் இந்த சமவேதத்துவங்கிற ஒரு அபிப்பிராயம் நீங்க ஒத்துருக்கீங்களா? ஒத்துக்கவே இல்லையே. சமவாயம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரக்காரரை சொல்லியிருக்க. நீங்களும் வேண்டாம்னு ஒத்துட்டு இருக்கீங்க. வேதாந்த பரிமாற்றம் இருந்து ஆரம்பிச்சு வரல. இல்லை இல்லை சமவேதம். நீங்க ஏதத்துவம்னு சொல்றீங்க. என்ன நாங்க சமவேதத்துவங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உபாதானத்துவம்னு அர்த்தம். இந்த உபாதானத்துவங்கிற அர்த்தத்துல ஏதத்துவம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஏதத் சமவேதத்துவம் ஏதத் உபாதானகத்துவம். ஏன் இப்படி மாத்திர சமவேதத்துவமே இருக்கட்டும். இல்லை நித்திய சம்பந்தசாலித்துவம். நித்திய சம்பந்தத்தோடு கூடிய சமவாயங்கிறது நித்திய சம்பந்தம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நித்திய சம்பந்தம் நான் ஒத்துக்கிறேன். ஏன் ஒத்துண்டா என்ன சார் ஆயிடும் அப்படிங்கிறத நித்தியமான பொருள் பிரம்மம் ஒண்ணுதான். இந்த மொத்தத்துல அபாசியமாக 3 காலத்திலும் இருக்கக்கூடியதான பொருள் பிரம்மம் ஒண்ணுதான். அந்த ஒரு பிரம்மத்துக்கு அதாவது சம்பந்தப்பட்டுமா அப்படின்னு கேட்டேன்னா பைடபரசம் சம்பந்தப்படாது. அசங்கோ செயம் பொருள் அப்படின்னு நித்தியமான பொருள் ஒண்ணு, அதுவும் இதோட சம்பந்தப்படாது. நம்ம நித்திய சம்பந்தம் ஒத்துண்டாலே அப்புறம் பிரம்மம் ஒரு நித்தியம் இந்த சம்பந்தம் ஒரு நித்தியம்னு அத்வைத்து போயிடும். ஏகமேவாத்விதி போயிடும். அதனால ஒத்துக்கூடாது. ஒத்துக்கொள்ளவும் முடியாது. ஏன் நித்தியமான பொருள் பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்மமும் ஏதாவது சம்பந்தப்படுவாங்க, அது எதோடையும் சம்பந்தப்படாது. அப்ப பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்னா எது சம்பந்தம் வராதோ அதுல சம்பந்தம் காணப்பட்டா அதுக்கு என்ன ஆத்தியாசிக தாதாத்மிய சம்பந்தம். அதனால பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆத்தியாசிக தாதாத்மிய சம்பந்தம். இது சம்பந்தமா அப்படின்னு சம்பந்தம் இல்லைக்கா. ஆனா நீங்க சம்பந்தம்னு சொல்றேன். அதனால என்ன சொல்ற சம்பந்தம்? ஆத்தியாசிக தாதாத்மியம் வசுதா சம்பந்தம் இல்லை. ஆகையால் நித்திய சம்பந்தத்தை ஒத்துக்கொள்ளலாமா? ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகையால சமாயத்துக்கிற சமவாயங்கிறது ஏன் ஒத்துக்கலைங்கிறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்க. ஏதத் சமவேதத்துவம் ஏதத் உபாதான கத்துவம் நது நித்திய சம்பந்த சாலித்துவம் தஸ்ய அனபியபரமாத். அது வரைக்கும் ஆகையால் விருத்தோதேதுங்கிறதுக்கு சமாதானம் தெரிவித்தார். அதுக்கு மேல ஒண்ணு சொல்றா சப்ரதிபட்சம் அப்படின்னு. அயம்பட்டா ஏதத்தந்து நெட்ட அத்தியந்தாக அவப்பிரதியோகினா
ஏதத்தந்தோ ஆரப்தத்வா வதிரேகேன படாந்தரவத் இது பிரதிரோதா. இது சம்ஸ்கிருதத்துல சொன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா நம்மள தமிழ்லயே புரிஞ்சுப்போம், அப்ப தானா புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி சொல்றான் என்ன ஏதுன்னு கவனிச்சோம்னா அப்புறம் அந்த வார்த்தையே நீங்க திரும்பி சொல்ல வேண்டாம். ஆனா மனசுல புரிஞ்சா போதும், கொஞ்ச நாளா வந்துடும். முதல்ல இந்த நூல்ல வேட்டி இல்லைன்னு அது என்ன சொல்லிருக்கு? ஐம்படா ஏகத்தத்துவ அத்தியந்தாபாவ பிரதியோகி. என்ன அர்த்தம்? இந்த நூல்ல வேட்டி இல்லை, அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு இல்லைன்னு அர்த்தம். நூல்ல வேட்டி இல்லை. ஏன்? அந்த வேட்டிங்கிறது காரியமா இருப்பதனால் அப்படின்னு சொன்ன. பூர்வபட்சி என்ன சொல்ற? நூல்ல வேட்டி இருக்கு, நீங்க இல்லைன்னு சொன்னா இருக்குங்கிறான். அவன் இருக்குன்னு பாசிட்டிவா சொன்னாலும் பரவாயில்ல, இந்த நூல்ல நீங்க வேட்டி இல்லையேங்கிறது இல்ல. என்ன சுவாமி அப்படி கொஞ்சம் குழப்பமா இல்லையோ? அத்தியந்தாபாவ பிரதியோகி அப்படின்னு நமக்கு சாதிச்சோம். அவன் என்ன சொல்றான்? சத்தத்தை வச்சிருமானம் என்ன பண்ணணும்? நீங்க எதை சொல்றோ அது இல்லைங்கிறான். அது என்ன தர்க்கம்னு சொல்றான்? என்ன அர்த்தம்? ஏட்டின்னா போட்டிங்கிறோம். ஒண்ணு சொன்னா அது காப்பு குற்றம். அயம்படா ஏதத்த நெட்ட அத்தியந்த அபாவ பிரதியோகி அம்சித்வா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவன் என்ன சொல்ற? அயம்படா ஏதத்த நெட்ட அத்தியந்த அபாவ பிரதியோகினா நீர் சொல்றது இல்லை. அப்ப இல்லைங்கிறீங்க எதனால அப்படின்னு கேட்டல, அவன் திருப்பி அதே ஹேத்து சொல்லப்படாது, வேற ஹேத்து சொல்லணும். அதே ஹேத்து சொன்னா விருத்தோ ஹேத்துன்னு ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் இப்ப என்னாச்சு? இது வேற ஹேத்து. அதனால ஏதத்தந்தோ ஆரப்தத்வா, இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கு, இல்லைன்னு இல்ல அப்படின்னா இருக்க. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கு. ஏன் சுவாமினர்? இந்த நூல்ல தானே அதை செஞ்சதுன்னா ஏதத்தந்தோ ஆரப்தத்வா, இந்த நூல்ல இருந்தா அவன் சொல்றது ரைட்டா இருக்கா இல்லையா? அப்படி கவனிக்கணும். இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கு சார், இருக்குன்னு ஏன் சார் சொன்னீங்க? இந்த நூல் தானே இந்த வேட்டியை பண்ணிட்ட, இந்த நூல் இந்த வேட்டியை பண்ணிட்டு, ஆனால் இந்த வேட்டி இந்த நூல்ல இருக்கு. கரெக்டா கேட்டு எப்படின்னா வேதிரேகேன படாந்தரவத் இருக்கு. அன்வய திருஷ்டாந்தம் சொல்ல முடியல. ஏன்னா அன்வய திருஷ்டாந்தம்னா இது மாதிரி இன்னொரு இடத்துக்கு சொல்லணும். இப்ப சமையல் கட்டல புகையும் இருக்கு, நெருப்பு இருக்கு. சோ புகைக்கும் நெருப்புக்கும் சமானாதிக்கன்னா வர்றது வராது. இதே மாதிரி புகை பர்வதத்துல இருக்கு, ஆகையால் அங்கே நெருப்பு இருக்கு. இந்த புகைங்கிறது சமையல் கட்டுல ஒண்ணு இருக்கு, நெருப்புல ஒண்ணு இருக்கு, மலையில ஒண்ணு இருக்கு. ஆகையால் இந்த புகையை திருஷ்டாந்தமாக கொண்டு இன்னொரு புகை இருக்கிற இடத்துலயும் நெருப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க உங்களுக்கு எந்த இடத்துல புறப்பட்ட இந்த நூலு இந்த வேஷ்டி, இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குன்னு, இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குங்கிறதுக்கு இந்த நூல் ஆரம்பிக்கப்பட்டதுனாலே அப்படிங்கிற இது திருஷ்டாந்தத்துக்கு எங்க போக? வேற ஏதாவது இடம் இருக்க? இந்த நூலுக்கும் இந்த வேஷ்டிக்கு தானே சம்பந்தத்தை வச்சுட்டு இருக்க. இதுக்கு திருஷ்டாந்தம் எங்க போக முடியாது. ஆகையால் என்ன பண்றது? எதிரே கேட பட்டாந்தரவத் அப்படின்றது. இன்னொரு நூல் எப்படி இன்னொரு வேஷ்டியானது எப்படி இல்லையோ அப்படின்னு எதிரேக திருஷ்டாந்தத்தை தெரிவித்தார். அயம்படா ஏதத்தந்து நெட்ட அத்தியந்த அபாவ பிரதியோகினா ஏதத்தந்தோ ஆரப்தத்வா வெதிரேகேன பட்டாந்தரவத் இது பிரதிரோதா அப்படின்னு. பிரதிரோதம்னு நீங்க சொன்னதுக்கு பிரதியாக ஒரு அனுமானம் அப்படின்னு சொல்றேன். ரைட். இப்ப இதுக்கு மேல சித்தாந்தி சொன்னார், நான் எதை சொன்னாலும் நீங்க அதையே அது இல்லைன்னு அப்படியே சொல்லக்கூடாது. இப்படி சொன்னேன்னா சில ப்ராப்ளம் வரும். என்ன நீங்க என்ன சாத்தியம் சொன்ன? ஏதத்தத்து நெட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகினா அப்படின்னு சொன்னேன். ஏதத்தந்து நெட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகினாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏதத்தந்து நெட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவ அபாவம் அப்படிதானே? இப்ப நீலோகட்டகான்னு சொல்றேன். நீலோகட்டகான்னு சொன்னா அதுல கட்டம்ங்கிறது விசேஷம், அதுக்கு முன்னால் இருக்கிற பதம் நீளம்ங்கிற பதமானது விசேஷம். இந்த விசேஷமானது சித்திக்காத போனால் விசிஷ்ட பதம் தெரியுமோ? நீளமான குடம்ங்கிறது நீளம்னு தெரியாதவனுக்கு, கருப்பானால என்னன்னு தெரியாதுன்னு கருப்பான குடம்னு புரியுமோ? புரியாது. அப்ப என்ன ஆகணும்?
முன்னால அந்த பதத்துல விசிஷ்டமான பதத்துல இருக்கிற விசேஷணத்துக்கும் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அது பிரசித்தமாக இருந்தாத்தான் மேலோகட்ட அந்த அர்த்தம் முடியும். அதே போல ஏகத்தந்து நிட்ட அத்தியந்த அபாவ பிரதியோகித்வா பாவம்னு சாதிக்கிறேன் நீங்க. அப்ப ஏகத்தந்து நிட்ட அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம் தெரிஞ்சாத்தானே அபாவம் சாதிக்க முடியும். தெரியும் சார் எனக்கு சொன்னேன்னு வச்சுக்கலாம், அதான் நான் ஒத்துட்டு இருக்கேன், நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் ஆயிடும். அதனால அது தெரியாது. அதனால எப்ப என்ன அப்பிரசித்த விசேஷனம் தெரியாதான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு பதத்தை போடுற அதுல முன்னால விசேஷனத்துக்கு அர்த்தமே தெரியலையே, அதனால அப்பிரசித்த விசேஷனம்னு ஒரு தோஷம் வருமே அப்படின்னு சித்தார்த்தி கேட்டான். வரட்டுமே அப்பிரசித்த நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால என்ன ஆச்சு, இந்த அப்பிரசித்த விசேஷனம்னு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு சித்தாந்தி கேட்டான். அவனை யார பூர்வபட்சிய. எப்ப பூர்வபட்சிய கேட்டா அயம்பட்டா ஏகத்தந்த அத்தியந்தாபாவ பிரதியோகினா ஏகத்தந்தவாரத்தா இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கத்தான் இருக்கு, இந்த நூலால செய்யப்பட்ட காரணத்தினால் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது நீ சொல்ற சாத்தியமானது இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லாமல் இல்லை அப்படின்னு சொன்னியே. இல்லாமல்ங்கிற ஒரு பகுதிக்கு அர்த்தமே புரியலையே. ஏன்னா உன் மதத்துல நூல்ல வேஷ்டி இருக்கத்தான் இருக்கு, நூல்ல வேஷ்டி இல்லாதான ஒரு சிச்சுவேஷனே வராது உனக்கு, எப்படி நீ சொல்லுவ நீ அப்படின்னு அப்பிரசித்த விசேஷம்னு சொன்னான். நட அப்பிரசித்த விசேஷணத்துவம். இப்ப என்ன பண்ணணும், இது அப்பிரசித்த விசேஷணத்துவம்னு ஒரு தோஷம் வந்தா இதை எப்படியாவது அவன் பரிகாரம் பண்ணி ஆகணும். அவன் பரிகாரம் பண்ணலன்னு அவன் சொன்ன அனுமானம் தப்பா போயிடும். அனுமானத்தை தப்பா பிரயோகம் பண்ணினேன்னா கதையில இருந்து எடுத்துவிடுவா படாது. ஏன்னா இது ரொம்ப நம்ம உபயோகப்படுத்திவிட்டோம், இந்த அனுமானத்தை சொல்லிவிட்டோம். இவரும் அப்பிரசித்த விசேஷம்னு தோஷத்தை சொல்லிவிட்டார், எப்படியாவது இந்த தோஷத்தை நம்ம தப்பிச்சுக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணினா சாமான்யமாக இதை நான் சாதிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஏகத்திருந்த நிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். இப்ப இதை நம்ம சாதிக்கணும். ஏகத்திருந்த நிட்ட அத்தியந்தாபாவம்ங்கிறது பிரசித்தமா இருக்குன்னு நமக்கு சொல்லணும். இட் இஸ் எவிடென்ட், உலகத்துல எங்கேயும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதனால அதை பட்சமா போட்டேன். ஏகத்திருந்த நிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் கிஞ்சின்னிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி. ஏதோ ஒரு இடத்துல இருக்க அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகியா இருக்கு. ஏன் சம்சர்காபாவ பிரதியோகித்துவம் வியாபியத்வா. சம்சர்காபாவம்னு சொன்னா அந்யோன்யாபாவத்தை தவிர நீதி எல்லாம் எது பிராயபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், இந்த மூணுக்கும் சேர்ந்தது சம்சர்காபாவம். இப்ப நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், எதை சாதிக்க போறேன், அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவத்தை சாதிக்க போறேன். சோ அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் என்கிறது மூணு அபாவத்துல ஒன்னா இருக்கக்கூடியதான மூணு அபாவத்துக்கும் சேர்ந்ததான சம்சர்காபாவத்தினுடைய ஒரு சின்ன பகுதி. ஆகையா இந்த அத்தியந்தாபாவம் என்னாச்சு, சம்சர்காபாவ பிரதியோகித்த வியாபியமான பொருள். இந்த மூணு சேர்ந்துதான் சம்சர்காபாவம். சம்சர்காபாவத்துல ஒரு பகுதியானது அத்தியந்தாபாவம். அதனால சம்சர்காபாவ பிரதியோகித்த வியாபியத்துவம். ஏகநிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் கிஞ்சின்னிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி சம்சர்காபாவ பிரதியோகித்துவ வியாபியத்வா. எப்படி பிராகபாவ பிரதியோகித்வது சம்சர்காபாவத்துக்கு மூணு. எப்படி பிராகபாவ பிரதியோகித்துவம் சம்சர்காபாவ பிரதியோகித்துவத்துல ஒன்னா இருக்கோ அதே போல அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சம்சர்காபாவ பிரதியோகித்துவத்துல ஒன்னா இருக்கு அப்படின்னு சாதிச்சான். அப்பிரசித்த விசேஷணத்துவம் ஏகநிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் கிஞ்சின்னிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி சம்சர்காபாவ பிரதியோகித்துவ வியாபியத்வா பிராகபாவ பிரதியோகித்வது இது சாமான்யதா தத் சித்தே தத் பிரசித்தே. ஆகையால் பிரசித்தி இருக்கு சார். ஒரே தடவை அப்பிரசித்த விசேஷம்னு சொல்லாதுங்க, பிரசித்தியை கொண்டு வரலாம். இப்ப இந்த ஆத்தர் பார்க்கிறோம். முதல்ல துவைகியானவன் ஒரு அனுமானத்தை நமக்கு சொன்ன. என்ன அனுமானத்தை சொன்ன, இந்த நூல்ல இந்த வேட்டி இல்லாமல் இல்ல இருக்கு, இந்த வேட்டியினால ஆரம்பிக்கப்பட்டதால அப்படின்னு சொன்னார். ரைட், சந்தோஷமா. ஆனா சித்தாந்தி என்ன பண்ணினார், அதுக்கு நீ சொன்ன அனுமானத்துல ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம், அப்பிரசித்த விசேஷம். நீ சாத்தியம் எதை சொன்னியோ அந்த சாத்தியம் பிரசித்தமா இல்ல, அது விசேஷமானது பிரசித்தமா இல்லை. இந்த சித்தாந்தி சொன்னதான இந்த தோஷத்துக்கு அவன் மறுபடியும் சமாதானம் சொல்லிவிட்டான், சாமானிய வியாதியை கொண்டு வந்து விட்டான். இப்ப சித்தாந்தி சும்மா இருக்க முடியுமா, சும்மா இருக்க சித்தாந்தி கருத்து பரவலாயிடுமே. இப்ப என்ன பண்றதுன்னு இவர் நீ சொன்னதான சாமானிய வியாதி சரியா இல்ல, சோ அபரிசித்த விசேஷம்ங்கிற தோஷம் இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. எப்படின்னா ஆகாச அத்தியந்த அவஸ்தை கட்டாதோ
संसर्गाभाव प्रतियोगित्व व्याप्यत्व ग्रहात् तस्य च केवलान्वयित्वेन किञ्चिन्निष्ठात्यन्ताभाव प्रतियोगित्वाभावात् तत्र व्यभिचारः इति वाच्यम्. अर्जुनः आकाश अत्यन्ताभावस्य घटादौ संसर्गाभाव प्रतियोगित्व व्याप्यत्व ग्रहात् आकाश ஒண்ணு பார்க்கணும். சில பதார்த்தங்களை அவன் சாதாரணமாகவே சிலது பிரமேயத்துவம் அபிதேயத்துவம் இவைகள்லாம் கேவலான்வயித்துவம்னு சொல்லி கேவலாத்வயம்னு என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ அப்பிரத்யோகி. அத்தியந்தாபாவ அப்பிரத்யோகின்னு என்ன அர்த்தம் சார்? ஜெனரலா அத்தியந்தாபாவ அப்பிரத்யோகின்னு இல்லாமல் இல்லை, எங்கும் உள்ளது, இப்படி அர்த்தம் வச்சு. எங்கும் உள்ளதான பதார்த்தம் எது? பிரவேயத்துவம், பிரமா விஷயத்துவம், அறிவுக்கு விஷயமானது. புஸ்தகமா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், எதை நம்ம அறிவுக்கு விஷயமா இருக்கோ இல்லையோ நம்ம அறியத்தக்கது. அபிதேயத்துவம், ஒரு சொல்லால் சொல்லக்கூடியது. எதுன்னா இது புஸ்தகம்னு சொல்றோம், இதுக்கு ஒரு பேர் சொல்றோம். உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கு. சோ அபிதேயத்துவம், பிரமேயத்துவம் இவைகள்லாம் அவன் கேவலான்மையும் சொல்லு. அதே போலயே ஆகாச அத்தியந்தாபாவமும் கேவலான்மையும் தான். ஆகாச அத்தியந்தாபாவமும் கேவலான்மை. இப்ப கட்டத்துல கேவலான்மையா இருக்கிறதுனால ஆகாச அத்தியந்தாபாவம் இருக்கு, சப்சர்காபாவ பிரதியோகித்வாபாவம் அங்க இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, அதனால ஆகாச அத்தியந்தாபாவசிய கடாது சம்சர்காபாவ பிரதியோகித்துவம் வியாபியத்துவ கிரகாத்து. அங்கேயும் சம்சர்காபாவ பிரதியோகித்துவம் அங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அது என்னாச்சு? தஸ்ய கேவலான்வயித்வேன கிஞ்சின்னிஷ்டாபாவ பிரதியோகித்வாபாவாது. அது கேவலான்மையா இருக்கிறதுனால கிஞ்சின்னிஷ்ட பிரதியோகித்வாபாவமா இருக்கணும். அதனால இங்க சம்சர்காபாவ பிரதியோகித்துவம் எழுதுன்னு. அதனால என்னாச்சுன்னா தத்ர விபிசார இது வாக்கியம், அங்க விபிசாரம் வந்துருமே அப்படின்னு அதுக்கு சொல்றாரு. संसर्गाभाव प्रयोगित्व अनधिकरणे केवलान्वयी धर्मे सत्वेन आकाश अत्यंताभावस्य संसर्गाभाव प्रयोगित्व व्याप्ति अव्याप्यत्वेन व्यभिचारः. நீ குடம்ங்கிற ஒரு இடத்துல எடுத்துட்டு அந்த குடம்ங்கிற இடத்துல அத்தியந்தாபாவ சம்சர்காபாவ பிரயோகித்துவ வியாபியத்துவம் இருக்கு, அங்க அத்தியந்தாபாவ ஆகாச அத்தியந்தாபாவமும் இருக்குன்னு சொல்லிவிட்ட வியாப்தியை நீங்க சொல்லலாம். ஆனா இந்த வியாப்தி எல்லா இடத்துக்கும் சரியா வராது. குடம் முதலிய பதார்த்தத்தில் எடுத்துட்டா சரியா இருக்கு. ஆனா சம்சர்காபாவ பிரதியோகித்துவ அனதிகரணே கேவலான்மயி தர்மே, கேவலான்மயின்னு தர்மே சம்சர்காபாவ பிரதியோகித்துவத்துக்கு அதிகரமா இல்லாதான பிரமேயத்துவாத கேவலான்மயி தர்மங்கள்ல சத்வேன அது ஆகாச அத்தியந்தாபாவமும் இருக்கிறதுனால, ஏன் அது அத்தியந்தாபாவது கேவலான்மையா இருக்கிறதுனால சத்வேன ஆகாச அத்தியந்தாபாவசு சம்சர்காபாவ பிரதியோகித்துவ அவ்யாப்தியத்வேன, அதனால சம்சர்காபாவ பிரதியோகித்துவம் வியாபியமா இல்லாதனால விபிசாரா பாவா, அதனால விபிசாரம் இல்லை. ஏகாவதா என்ன ஆச்சுன்னா நீங்க சொன்னதான தோஷம் அப்படியே நிற்கிறது. இது வாட்சம் இது சேதம்னா இது வரைக்கும் நடுவுல வந்ததான அவாந்தர விசாரங்கள், அப்புறம் இந்த விசேஷமா இல்லையா இதுக்கெல்லாம் வந்ததான விசாரம். இப்ப என்ன சொல்ற, மெயினா ஒரு முன்னால ஒரு அனுமானம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அனுமானத்துல தோஷம் இருக்கும். எத்தனை ஏதத்தந்த மெட்டாத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் தத்திர ஏதத்தந்தோ ஆரப்தாத்வா பாவா. நீங்க சொன்னதான வெத்திரேக அனுமானம் என்ன சொல்லுங்க, அயம்பட்டா ஏதத்தப்த அத்தியந்தாபாவ பிரதியோகினா ஏதத்தந்தோ ஆரப்தத்வா அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்லு. இந்த அனுமானத்திலேயே தப்பு இருக்கு. முதல்ல அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அதுக்கு அப்புறம் இதை விசேஷமா இல்லையான்னு சொல்லி இதை விசேஷமா முடிச்சுட்டோம். வஸ்துதா நீங்க சொன்னதான அனுமானத்திலேயே தோஷம் இருக்கு. இந்த அனுமானமானது எப்படி இருக்கணும், வியாப்தி அறியப்பட்டதாக இருக்கணும், வியாப்தியுடன் கூடியதாக இருக்கணும். ஆனா அந்த வியாப்தியிலேயே விதிச்சார்கள் தோஷம் இருக்கு. என்ன அயம்படா ஏகத்தந்த அத்தியந்தாபாவ பிரதியோகின்னா ஏகத்தந்த ஆரப்தத்வா வெதிரேகப்பட்டான்றது. இப்ப வியாப்தி அன்வய வியாப்தி வராததுக்கு வெதிரேக வியாப்தி சொல்லணும். வெதிரேக வியாப்தி சொல்லணும்னா எத்தனை சாட்சிய எத்தனை சாட்சியாபாவா தத்திர ஏகோபாவா அப்படித்தானே சொல்லணும். இப்ப எத்தனை சாத்தியாபாவான்னு சொன்னா எத்தனை ஏதத்தந்த அத்தியந்தாபாவ பிரதியோகித்வா பாவா பாவா. ஒரு பாவம் இல்ல, முதல்ல ஒரு அத்தியந்தாபாவம் நம்ம சொன்னோம், அவன் ரெண்டாவது அத்தியந்தாபாவம் ஒரு அபாவத்தை சேர்த்துட்டா இப்ப வியாப்தி வரப்ப மூணாவது ஆகும்.
இப்ப மூணாவது அபாவம் எப்படிதான் பிரதமாபாவம். நமக்கு பொருளும் அதனுடைய அபாவாபாவமும் அது ஒண்ணு ஆகாது. கட்டாபாவா பாவகா ஒண்ணு ஆக வேண்டாம். ஏன்னா கட்டாபாவா பாவகாங்கிறது அபாவம், கட்டம்ங்கிறது பாவ பதார்த்தம். அதனால பிரதம பாவ பதார்த்தமும் அபாவா பாவமும் பாவ பதார்த்தமா இருக்கணும்னு சில பேர் இருக்குண்டா, சில பேர் இருக்குல்ல. ஆனால் பிரதமாபாவம் திருதியாபாவ ரூபமா இருக்குங்கிறதுல விவாதம் இல்லை. சோ அத்தியந்தாபாவம்ங்கிறது அத்தியந்தாபாவா பாவ பாவம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ஏதத்தந்தனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வ அபாவா பாவ அபாவா அப்ப ஏதத்தந்தனிட்ட அத்தியந்தாவா பிரதியோகித்துவம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால ஏதத்தந்தனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் தத்திர ஏதத்தந்தோ ஆரப்தத்வா பாவகா இது சொல்லிடும். எங்கெங்கெல்லாம் ஏதத்தந்தனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் எங்கு இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லையோ அங்கெங்கெல்லாம் இந்த தந்துவனால ஆரம்பிக்கப்பட்டிருக்கப்படாது. ஏதத்தந்து ஆரம்பத்துவ அபாவா. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைன்னா இந்த நூலானது இந்த வேஷ்டியிலிருந்து இந்த வேஷ்டியை ஆரம்பிச்சிருக்கப்படாது. நல்லா தானே இருக்கு. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைன்னா இந்த நூல் இந்த வேஷ்டியை ஆரம்பிச்சிருக்கப்படாது. இத மேலோட பார்த்தா நமக்கு ஏதோ கரெக்டா இருக்கா போல காப்பி தோன்றது. தமிழ்ல பார்த்தோம்னா கரெக்ட் தானே. இந்த நூல்ல இந்த வேட்டி இல்ல, ஆகையால் இந்த நூல்ல இந்த வேட்டி ஆரம்பிச்சிருக்கப்படாது. நல்லா தான் இருக்கு சார். இது வெதிரேக வியாப்தவோ ஏதத்தந்தனிட்ட பிராயபாவ அப்பிரதியோகித்துவத்தை உபாதித்வேன நல்ல பாருங்க. ஏதத்தந்தனிட்ட பிராயபாவ அப்பிரதியோகித்துவம் இந்த தந்துவில் இருக்கக்கூடியதான பிராயபாவத்துக்கு பிரதியோகியாக இந்த வேட்டி இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த நூல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கப்படாதுன்னு ஆயிடும். அதான் உபாதித்வேன என்ன ஆயிடுது? பிரதிரோதத்தை ஹீனபலத்துவா பிரதிரோத அனுமானம். எது நீங்க சொன்ன பூர்வப்பட்ட ஏதத்தனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகினா ஏதத்தந்தோ ஆரப்தத்வா அப்படிங்கிற அனுமானமானது ஹீனபலத்துவா. ஏன் சார் ஏதத்தந்தோ ஆரப்தத்வா பாவ வியாபகஸ்ய ஏதத்தந்தனொட்ட பிரபாவ அப்பிரதியோகித்வஸ்ய எங்கெங்கெல்லாம் ஏதத்தந்தோ ஆரப்தத்வா பாவம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் இந்த நூல்ல இருந்து இந்த வேஷ்டி பண்ணப்படலையோ அங்கெங்கெல்லாம் இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்காது அப்படின்னு இருக்கக்கூடியதான பிராகபாவ அப்பிரதியோகித்வஸ்ய பட்ச அவருத்தேரே அந்த பட்சத்துல இந்த வேஷ்டியில இருக்கா அப்படின்னு. அதனால பட்சவருத்தியா சந்தேக்கியமான ஏதத்தந்தனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வ அவ்யாபகத்வா பட்சத்துல இது இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகம் கூறும். நிச்சயமா இருக்குன்னு சொன்னாதான் இருக்கு, இல்லைங்கிறதுதான் இருக்குன்னு சொன்னா துவைதி பட்சத்துக்கும் இல்லைன்னு சொன்னா அத்வைத பட்சத்துக்கும் வந்துடும். இது என்னடா ஆச்சுன்னா இது சந்தேகமா இருக்கு. இந்த வேஷ்டியில இந்த நூல்ல வேஷ்டி இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகமா போயிடுது. அதனால என்ன சந்தேகமா போனாலே நம்ம பட்சத்துக்கு தந்தாங்க. அதனால அவ்யாபக சந்தேக்கியமான ஏதத்தந்தனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வ அவ்யாபகத்வா. சார் நூல்ல வேஷ்டி இருக்கா இல்லையான்னு டவுட்டுன்னு சொல்லிட்டு அதனால அத்வைத்தி ஜெயிச்சா போல எப்படி ஆயிடும்? அத்வைத்தி எப்ப ஜெயிச்சா போல ஆகும்? இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைன்னு நிச்சயமா சொன்னதான் நான் சொன்னேன். அத்வைத்தி எப்ப ஜெயிச்சா போல ஆகும்? இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்கு நிச்சயமா சாதிச்சா ஜெயிச்சு. இப்ப இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குன்னு உன்னால சாதிக்க முடியாது. ஏன்னா இப்பதான் சொன்னேன் முடியல. இருக்கா இல்லையா அந்த சந்தேகத்தை கலந்து விட்டோமோ இல்லையா எனக்கு ஜெயம்டா அத்வைதி. எப்படாங்க இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்க, இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தை கலந்து விட்ட. இப்ப சந்தேகத்தை கலந்து விட்டா அது நிச்சயம் வரணுமா வேணுமா? ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வந்துருக்குன்னா அந்த சங்காங்கிறது ஒரு பிசாசு. அது இருக்கிறது அரிச்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம லோகத்துல நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? அது ஏன்னா இவ்வளவு தூரம் தக்கன்னு சொன்னாலே முடியல. லோகத்துல கண்டுபிடிங்க. கடைசியில எங்கே போகணும்? நீங்க ஸ்ருதிக்கு போகணும். ஸ்ருதி என்ன சொல்றது? ஏகமே வாசியம் நேஹாத்மா நாத்திர காக்கிறது இல்ல. அதுக்கு வேற அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களால? அப்ப என்ன லோகத்துல கண்டுபிடிக்காத விஷயத்தை நீங்க ஸ்ருதிக்குத்தான் போகணும். ஸ்ருதி எங்க பக்கம் தான் சொல்றது? வேஷ்டி நூல்ல வேஷ்டி இருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஸ்ருதி சொல்லியிருக்கோம் அல்லது தனியா சொல்ல வேண்டாம் சார். உபாதான காரணத்துல காரியம் இருக்குன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோம்? இல்ல. இல்லைங்கிறது மட்டும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ருதி சொல்றது. அப்ப விநாயகர்
இப்ப என்ன சொல்லணும்னா நாம இந்த ஸ்ருதிக்கு உபபத்தி சொல்லணும். ஷட்வித தாத்பரிய லிங்கங்களுக்குள்ள பலமான தாத்பரிய லிங்கம் உபபத்தி. இந்த தாத்பரிய லிங்கங்கள்லயே ரெண்டா பிரிச்சுட்டா, ஒன்னு சப்தகதம், ஒன்னு அர்த்தகதம். உபக்கிரம உபக்கிரமானங்களோ அல்லது அபியாசமோ இவைகள்லாம் சப்தகதம். அர்த்தகதமா இருக்கிறது அபூர்வமான ஒரு அர்த்தத்தை சொல்றது உபபத்தி, இவைகள்லாம் அர்த்தகதம். இதுல மற்ற ரெண்டும் இதுக்கு போயிடுது, அது சாதாரணமா போயிடுது. இந்த உபபத்தின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதான் இந்த பக்கமா அந்த பக்கமா நமக்கு கொடுக்கணும். அந்த உபபத்திங்கிறது எங்க இருக்கு? அத்வைதி பக்கத்துல தான். அது எங்க சொல்லிருக்கு? நீங்க பாட்டு இருக்குன்னு சொல்றீங்க, மேல போய் ப்ரூவ் பண்ணப்படுது. திருஷ்யத்வா ஜனபத்தி பிரதிகூல பத்தக்க பராகதேரே வட்சபானத்வாச்சா. அதனால ஏதோ சந்தேகத்தை காப்பிட்டு அப்படி போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இல்ல எங்க பக்கத்துல தான் ரைட்டுங்கிறத நான் மேல போய் சொல்ல போறேன். ஆகையால் திருஷ்யத்வாத்யனுபத்தி பிரதிகூல தக்க பராகதேரே வட்சபானத்வாச்சா. அதையேவ ஏதத்தந்தோ அனாரப்தத்துவம் ந உபாதி. இப்படி சொன்னதுனாலேயே ஏதத்தந்தோ அனாரப்தத்துவங்கிறது உங்க அனுமானத்துல, அது சொன்ன அனுமானத்துல, அது உபாதின்னு சொல்லக்கூடாது. ஏன்? உபாதி வியதிரேகேட சாத்திய வியதிரேகே சாத்தியபானே. இந்த உபாதின்னு என்னன்னு அது இப்பவே சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்த பிரகரணம் எனக்கு கேட்டான். இப்ப இந்த பிரகரணம் மாதிரி அடுத்த பிரகரணம் அதான் இந்த உபாதி. உபாதி என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்னா, நீங்க எதை சாதிக்கிறீங்களோ அதனுடைய அபாவத்தை உபாதி அபாவம் சாதிச்சுக்கிடும். பர்வத்தோ வன்னிமான் தூமாத்தன்னு சொல்றப்ப சாத்தியம் என்னது? வன்னி சாத்தியம். ஹேதுவானது தூமமானது ஹேது. இந்த உபாதின்னு ஒண்ணு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த உபாதி என்ன பண்ணும்? அந்த உபாதி அபாவத்தினால இதனுடைய சாத்திய அபாவத்தை சாதிச்சுவிடும். நமக்கு சாத்தியம் என்னவோ அதனுடைய அபாவத்தை கூப்பிடும். அது நமக்கு வம்புன்னு. ஆகையால் உபாதி வரப்படாது. உபாதிக்கு தூஷகதா பீஜம். அது எப்படி தங்களுடைய அனுமானத்தை அழிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா, உபாதி வந்த இடத்துல உங்க சாத்தியத்தை அபாவத்தை கண்டுபிடிச்சிடும். சாத்தியாபாவத்தை சாதனம் பண்ணிவிடும். அதனால நம்ம முதல்ல இருக்கிற சாத்தியம், நம்ம ஆரம்பிச்ச சாத்தியம் தப்பா போடும். ஆகையால் நம்ம அனுமானம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? அதுல உபாதி வராம பாத்துக்கணும். உபாதி வந்ததுன்னா நம்ம அனுமானம் போயிடும். ஆகையா இப்ப ஏகத்தந்த அனாரப்தத்துவம் உபாதி உபாதியம் வியதிரேகேன சாத்தியம் வியதிரேகே சாத்தியமானே. உபாத்தியபாவத்தினால சாத்தியாபாவத்தை எப்பொழுது தாங்கள் சாதிப்பீடோ அப்பொழுது சோபாதிகத்துவத்தை உத்தர்வா. அப்ப என்ன பண்ணிப்பீள்? நீங்க என்ன சொல்லிருக்கீள்? அயன்பட்டா. இப்ப நம்ம சொன்னது முதல் அனுமானம் என்ன? அயன்பட்டா ஏகத்தந்தாபாவ பிரதியோகி அம்சித்வா. இப்ப நீங்க உபாத்தியபாவேன சாத்தியாபாவத்தை சாதிக்கணும். சாத்தியாபாவம்னா ஏகத்தந்தாபாவ பிரதியோகின்னா எதனால சாதிக்க பாரு? ஏகத்தந்தோ ஆரப்தத்வா பாவா. ஏகத்தந்தோ ஆரப்தத்வா பாவா எனக்கூடியதான உபாத்திய பாவத்தினால ஏகத்தந்த நிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வா பாவத்தை சாதிக்கணும். ஏகத்தந்த நிட்ட அனாரப்தத்வா பாவத்தினால ஏகத்தந்த நிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வா பாவத்தினால சாதிச்சடையானால் இதுக்கு முன்னால தானே சொன்னேன், ஏகத்தந்து பிரார்பாவ பிரதியோகித்துவங்கிறதுக்கு உபாதின்னு சொல்லிவிட்டல. அதான் ஏகத்தந்து அனாரப்தத்வா உபாதி உபாதி வியதிரேகேன சாத்திய வியதிரேகே சாத்தியபானே சோபாதிகத்வஸ்ய. அதுல ஏகத்தந்துகிட்ட பிராகபாவ பிரதியோகித்துவம் எனக்கூடியதான உபாதி நான் கீழே சொல்லியிருக்கேன். சோபாதிகத்வஸ்யான பிராகபாவ பிரதியோகித்துவங்கிற உபாதிங்கிறது இப்பதான் இந்த அப்பிரசித்த விசேஷணத்துவம் சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்துல இதை நான் சொல்லிவிட்டேன். அவ்யாப்தியவர்த்தி சம்யோக அபியுபகமே தத்வியாராச்சா. அதுதான் அவ்யாப்தியவர்த்தி சம்யோகம் ஒருத்தன்னு வச்சுங்களேன். இந்த சம்யோகத்துக்கு விருட்சத்திலேயே அத்தியந்தாபாவமும் இருக்கு, சம்யோகமும் இருக்கு. அதனாலதானே அதுக்கு இது அவ்யாப்தியவர்த்தின்னு சொல்றோம். அவ்யாப்தி சம்யோக அபியுபகமே தத்ர வியாராச்சா. அதனால அதையேவ எத்திர ஏகந்தன்னிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் தத்திர ஏகத்தந்தோ அனாரப்தத்துவம் இது ந சாத்திய வியாபகதாகிரகோபி தத்திர வியபிச்சாரா. சாத்திய வியாபகதாகிரகமும் இல்ல அப்படி இது சர்வம் அனவத்தியம் அப்படின்னும். இது அப்புறம் இதுதான்
இந்த அத்வைத சித்திலேயே சில கஷ்டமான பாகத்துல, கஷ்டமான பாகம்னு கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். எப்ப கஷ்டம்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கலாம். எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது போல சில பாகங்கள் இருக்கு, அதுல சில பாகம் அதாயிடுச்சு. அதுக்கு மேல அதையே வம்சா இப்படி சொன்னதுனாலேயே விமதம் ஞானம் ஏதரேகேண அசத்து ஞானம் ஏதரேகேண அனுபலப்யமானத்வா ஸ்வப்னாதிவத் இது வித்யாசாகரோக்தமபி சாது. வித்யாசாகரோடு ஒருத்தர், அவர் நியாய சந்திரிகான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறவாளே இல்லை. இப்ப ஒரு காலத்துல எப்படி பாருங்க, பாஷ்யக்காரர் பிரஸ்தாபத்திரையும் எழுதினார். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அப்புறம் பஞ்சபாதிகா விவரணம் இந்த கிரந்தம் வந்தது. தாமதிங்கிற கிரந்தம். இந்த பஞ்சபாதிகா விவரண கிரந்தம் வந்த பிறகு நிறைய கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள் வந்திருக்கு. இந்த நடுவாந்திர காலம் அந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் படிக்கிறது விட்டுட்டார். சங்கேபசாரியருக்கும் அழகான கிரந்தம் இருக்கு, அவர்கள்லாம் படிக்கிறது இல்லை. கடைசியில் என்ன, இதெல்லாம் எப்படி மங்கி கிடந்தது, இந்த நெருப்பு பூத்து போயிருக்கு பார்த்தீங்களா சில சமயத்துல, அது மாதிரி நடுவில் கொஞ்ச நாளைக்கு இந்த கிரந்தங்கள் வந்திருந்தாலும் அது அப்படியே விட்டு போச்சு. அப்படி சாதாரணமாக இருந்த பிரஸ்தான திரையத்தோடு படிச்சிருந்தா பண்டிதாள்லாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அந்த நியாயாமிரதக்காரர் வந்தார் பார்த்தீங்களா, இந்த நெருப்பை ஊதி விட்டார். ஊதிக்கு எடுத்தாங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணார், ஊதி விட்டார். அவர் ஊதி விட்டதுமே நம்ம மன்சூர் சரஸ்வதி அவர் என்ன பண்ணினார், என்ன இங்க இருக்கிறதுக்கெல்லாம் சமாதானம் இருக்கு, இல்லாத பண்ண தரல. இதோ புதுசா சொன்னா அத்வைதத்துல நிஜமானவே தோஷம் இருந்தா அந்த தோஷத்தை சொன்னா நம்ம ஒத்துப்போம், அதை ஏதாவது சரி பண்ணலாம்னு பாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம். ஆனா சொன்ன தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் பாஷ்ய கிரந்தத்திலேயே இருக்கு. அதனால எதையும் புதுசா சொல்லல, சொன்னதெல்லாம் பாஷ்ய கிரகத்துல பூர்வாச்சாரியால் சொன்ன இடத்துல இருக்க. நீங்க சொல்ற பூர்வபட்சங்களுக்கெல்லாம் பூர்வாச்சாரியால்னா இதை எடுத்து சமாதானம் சொல்லியிருக்க. அதை பார்த்து மருத்துவம் நியாயமிரதக்காரர் எழுதினான்னு நான் சொல்ல மாட்டேன். அது இருக்கட்டும், தெரிஞ்சிருந்தாலும் அது எழுந்திருந்தாலும் அது இருக்கட்டும், அது ஒரு தோஷமா எடுத்துக்க வேண்டாம். ஆனா என்னென்ன, அவர் அந்த அத்வைதத்தை நல்லா பரிசீலனம் பண்ணி இத்தனை தோஷங்கள் சம்பாதித்தமா இருக்குங்கிறத பார்த்திருக்காருன்னே வச்சுப்போம். ஆனா மருத்துவம் சொல்றது என்ன சொல்ற, ஐயா நீ தோஷம் சொல்றீங்க, ஐயா தோஷத்தை நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா அந்த தோஷங்கள்லாம் புதுசா நீங்க சொன்ன மாதிரி இல்ல. இந்த தோஷங்களுக்கெல்லாம் சமாதானம் பூர்வாச்சாரியா சொல்லியிருக்கா, அத நாங்களும் வாசிக்கல, அது அப்படியே போயிடுது. வஸ்துதா என்னாச்சுன்னு, நீங்க சொல்றதான டவுட்டுக்கெல்லாம் சமாதானம் முன்னாலேயே இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லிருக்கு. சொல்றதுக்கு நமக்கு என்ன பண்ணின உபகாரம் என்ன, நிறைய கிரந்தங்கள்ல நம்ம வாசிக்கிறது விட்டோம். ஞாபகம், எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதம் மட்டும் வேண்டாம், அத்வைதம் மட்டும் வேண்டாம். இப்ப நீங்க கம்ப்யூட்டர்லயோ அல்லது பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்களா இல்லையா? ஒரு காலத்துல ஏதோ பழைய நாள்ல பண்ணினான்னு அதோட வச்சுட்டு இருக்கல. கான்ஸ் தியரி, கெமிஸ்ட்ரியன் தியரி, எக்கனாமிக்ஸ் வச்சுட்டு இருக்க, அதையே படிச்சுட்டு இருக்கல. நீங்க இப்போ புதுசா வந்ததெல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? அதே போல புதுசா நடுவாரத்தில் இருக்கிறது ஏன் விட்டுருந்தீங்க? இன்னைக்கும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல எடுத்துருந்தா போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க. ஆனா அத்வைதிகள்லாம் விட்டோமே நம்ம, அதனாலதான் நம்ம தோஷம். ஆகையால்தான் இப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அத்தகைக்கும் அதை எடுத்து சமாதானம் சொல்லியிருக்கா மசோன் சார். இப்ப இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும் நிர்பந்தம் இல்லை. ஏன்னா இதுக்கு சமாதானம் சுத்தப்பிராயம், அவரும் சமாதானம் சொல்ல வர்றது ஆல்ரெடி சொல்லியாச்சுட்டார். அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சுன்னு சொல்ற மசூர் சரஸ்வதியுடைய அபிப்பிராயம் என்ன, ஐயா நியாயமிரதக்காரரே ரொம்ப சந்தோஷம், உனக்கு நமஸ்காரம், ஆனா நீ புதுசா ஒரு தோஷத்தை சொல்லிப்புள்ள, இந்த தோஷத்தை ஆசங்க பண்ணி இதுக்கு சமாதானமே சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னு நம்ம காட்டுறதுக்காக. அதனால ஏவஞ்ச கரெக்ட் தான், ஏவஞ்ச விமதம் ஞானம் ஏதரேகேண அசத்து ஞானம் ஏதரேகேண அனுபலப்யமானத்வ ஸ்வப்னாதிவத் இது வித்யாசாகரோக்தமபி சாது. ஏன் ஞானம் ஏதரேகேண அசத்வம் உக்த மித்யாத்வ அந்நியதமத்துவம் சாத்தியங்க. ஞானம் ஏதரேகேண அனுபலப்யமானத்வா அப்படின்னு சொன்னேன்னா கடைசியில யோஜனை பண்ணேன்னா ஸ்வப்பிரகாசத்துவாசம் ஆயிடும். ஸ்வப்பிரகாச பின்னத்துவாசங்கிற அபிமானம் தான் கடைசியில வரப்போறது.
இதை நாங்க கீழே திருதிய திருஷ்யத்துவ ஏது சொல்றப்பவே சொத்துவதாரத்துவங்கிறது சமாதானம் சொல்லிவிட்டோம் நம்ம. ஆயா ஞான வியதிரேகேண அசத்துவம் உக்த மித்யாத்வ அந்நியதமத்துவம். அது என்ன? இந்த 5 மித்யாத்வங்கள் சொன்னோம் பட்சல அதுல ஏதாவது ஒன்னாயிடும். ஞான வியதிரேகேண அனபலத்தியமானத்துவம் சிதாபாசே சத்தியேவ உபலத்தியமானத்துவம் ஏதோ இது நகிஞ்சித் அனுபவம். அதனால அந்த ஒரு அனுமானத்தை சொல்லி ஏதோ தோட்டம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரியில்லை, அதுக்கு தோட்டம்லாம் தெரியாது. ஏவம் அநேகாபி பிரயோகா. இப்படி இது மட்டும் இல்ல, மற்ற பிரயோகங்கள்னா எப்படி மன்னன் மிஸ்ரர் பிரம்ம சித்தியில ஒரு அனுமானம் பண்ணியிருக்க, இப்படி பாத்தீங்கன்னா கர்த்தாக்கள்லாம் அனுமானம் பண்ணியிருக்க. இந்த அனுமானத்தெல்லாம் நீங்க ஏதோ தோட்டம் சொல்லக்கூடாது, அத்தனை அனுமானத்திலையும் சரியாக இருக்கு சொன்னதுக்கு அப்படிங்கிறது. ஏவம் அந்நியதாங்க பிரயோக யதாயோகம் உபபாதனீயா. யதாயோகம் அந்தந்த அனுமானத்துல அந்தந்த பிரகரணத்துல அவ எப்படி சொன்னாலும் அதை பார்த்து ஏதோ இந்த தோட்டம் இருக்கு, இந்த அனுமானத்தை மட்டும் எடுத்துக்க வேண்டியது, அதுல தோட்டம் சொல்லக்கூடாது. அவர் சாத்தியத்தை எப்படி நிர்வச்சனம் பண்ணியிருக்க, மிச்சாத்துவத்தை எப்படி நிர்வச்சனம் பண்ணியிருக்க, அதே போல கேதுவை எப்படி நிர்வச்சனம் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப பஞ்சமித்யாத்துவம் சொன்னார், பஞ்சமித்யாத்துவம் சத்வியுக்தத்துவம்னு சொன்னார். சத்தியத்துவம் சொன்னதுமே அசத்துவ வியாப்தி அப்படின்னு சொல்லிவிடாத, சத்துவமே வராது. சத்துவங்கிற லட்சணம் அபாத்தியத்துவம்னு சொன்னேன்னா ஒரு தோட்டம் வருது, சத்துவங்கிறது ஜாத்தின்னு சொன்னேன்னா அசக்கிரியாக்காரத்துவம்னு சொன்னா ஒரு தோட்டம் வருது அப்படின்னு சொல்லலாமா? அந்த கிரந்தக்காரர் இந்த சத்துவங்கிறது எப்படி அது அவர் லட்சணம் சொல்லியிருக்க அப்படி நீங்க பார்க்கணும். அதனால யதாயோகம் அந்தந்த பிரகரணத்துல அந்தந்த கிரந்தக்காரர் எப்படி சொன்னாருங்கிறது பூர்வாபர சந்தர்ப்பத்தை ஆலோசனை பண்ணித்தான் சொல்லணும். எந்த கிரந்தக்காரரும் சாதாரண வியக்தி இல்ல. அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணுங்கிறதுக்காக அத்வைத்துக்கே தன் வாழ்நாள் முழுக்க கொடுத்து வந்தவாள்லாம். நம்ம மாதிரி ஏதோ ஒரு 10 நாள் வாசிச்சுட்டு வந்தவா இல்ல. ஒரு கிரந்தம் நியாயமிருத்தம் இப்படி இது நியாய கல்பத்துக்கா இப்படி கிரந்தங்கள்லாம் எழுதுறாருன்னா அவ எத்தனை நாள் இதுல ஊறி ஊறி அப்புறம் தான் எழுதியிருக்காரு. அவ சொன்னதான கிரந்தத்துல தோட்டம்னு சொல்லிவிட்டாருங்க, நல்லா பாருங்க அது தோட்டம் இல்லாதான் எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு சொல்லி இதோட முடிச்சிருக்க. அதுக்கப்புறம் இப்ப ஏதாவது ஒரு கிரந்தத்துல இந்த கிரந்தத்துல ஒரு பெரிய பாகம் முடிய போகுது. ஏன் சாத்தியங்க நிர்வச்சனங்கள்லாம் ஆயிடுது, கேது நிர்வச்சனங்கள் ஆயிடுது. முதல்ல சாத்தியங்கள் 5 விதமாக நிர்வச்சனம் பண்ணிட்டோம், நிச்சயத்துவத்தை. கேதுவை 4 விதமாக நிர்வச்சனம் பண்ணியிருக்கோம், திருஷ்யத்துவம், ஜடத்துவம், பரிச்சின்னத்துவம், அம்சித்துவம். இப்படி சொன்ன பிறகு இந்த முழு அனுமானம் இருக்கு பதில விமதம் மித்யா திருஷ்யத்வா சித்தி ரூபியவது. இதுல மித்யாங்கிற சாத்தியம் 5 பிரிச்சு அதுக்கு 5 பூர்வாச்சாரியால் சொன்ன லட்சணம் சொல்லிட்டோம். கேதுவானது அதுக்கு 4 விதமாக சொல்லிட்டோம். இப்ப முழுக்க விமதம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு சுத்தி ரூபியவத்துங்கிறது பார்த்தா அதை பத்தி நாங்க திருட்டாந்த சித்திங்கிறதுல சொல்றேன், அதிகந்த வட்டத்தையும் சொல்லிவிட்டாரு. இப்ப இந்த டோட்டலா இந்த அனுமானம் இருக்கு பத்தில, இந்த அனுமானத்துல உபாதின்னு ஒரு தோட்டம் இருக்கு அப்படிங்கிறது. இந்த உபாதிங்கிறது என்னங்கிறதுக்கு ஒரு லட்சணம் போன வாரம் கிருஷ்ணசாரர் ஆட்டாத்தினர். நாங்க உபாதின்னு சாத்திய வியாபகத்துவம் அவியாபகத்துவம் இப்படின்னு வச்சுட்டு ஏதோ ஹிம்சை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஒரு அழகான விஷயம் சொன்னார், புதுசான விஷயம். அது என்ன உபசமீபே அதீயதே சொசிய தர்மா அப்படின்னு தன் பக்கத்துல இருக்கக்கூடியதான பொருள்ல தன்னுடைய தர்மத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு உபாதின்னு பேருன்னு லட்சணம். அது வேதாந்தத்துல சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ஸ்பட்டிக லிங்கம் இருக்கு, பக்கத்துல ஒரு செம்பருத்தி புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கேன். இந்த புஷ்பத்தினுடைய ஒரு ரக்திமா அதுல இருக்கக்கூடியதான அந்த சிவப்பான தர்மம் அந்த ஸ்பட்டிகத்துல விழுந்தது. ஸ்பட்டிகம் சிவப்பா இருக்கு நம்ம பார்த்தோம். ஸ்பட்டிகத்துல சிவப்பு இருக்கா? இல்ல. ஆனா அது எதுக்கு சேர்ந்தது? அந்த புஷ்பத்துக்கு சேர்ந்தது. புஷ்பத்துக்கு சேர்ந்ததான அந்த தன்னுடைய தர்மமானது அந்த புஷ்பம் என்ன பண்ணிச்சு, தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான இன்னொரு பொருள்ல தான் தன்னுடைய தர்மத்தை ஏற்றி வச்சது. அதனால இதுக்கு உபாதின்னு பேர். அதே மாதிரியே என்ன பண்ணிட்ட, இந்த சாத்தியங்கிற ஒரு அம்சம் இந்த உபாதியில இருக்கக்கூடியதான ஆத்திரேந்திர சம்யோகம்ங்கிற அம்சத்துல அந்த ஆத்திரத்துவங்கிற ஒரு பதார்த்தம் அதுல இல்லாத போனாலும் அந்த வன்னியில ஏற்றி வச்சா போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அதே போல இந்த உபாதிங்கிறது என்ன பண்றது அப்படின்னு இந்த அனுமானத்துல ஒரு 5 உபாதிகளை சொல்ற. இந்த 5 உபாதிகளையும் சொல்லி இந்த 5 உபாதிகள்னால இந்த அனுமானம் தப்புன்னு சொன்னா இந்த 5 உபாதியே ஆகாது.
உபாதி ஆனாதானே அமிர்த இதுல கெடுக்கிறதுக்கு. உபாதியே ஆகாது. ஆகையால் அனுமானம் சுஸ்திதமாக இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இந்த உபாதிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். கஷ்டம்னு என்னன்னா அது பிரமேய அம்சம் கஷ்டம் இல்லை. நமக்கு இந்த சாதாரணமாக லௌகிக்க பாஷையில அதை நாம பழக்கல அவ்வளவு. இந்த உபாதிங்கிற பாஷையானது லௌகிக பாஷையில படிக்கல. அவன் உபாதியை 1.5 மணி சொல்றான். அந்த பெருசா உபாதியே இருக்கிறதுனால அந்த உபாதி வாயிலே நுழையல, அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நமக்கும் அதுல பரிச்சயம் இல்லை. அதனால கஷ்டமாக காணப்படுறதை தவிர அர்த்தம் சொன்னா சிம்பிளா அந்த உபாதின்னா என்ன, அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னா சுலபமா புரியுது. அந்த உபாதியில முதல் 2 உபாதியை ஒன்னா, 3வது உபாதியை ஒன்னா, அப்புறம் 4-5 உபாதிகள்ல சேர்த்து ஒரு செட்டு. அப்படி உபாதி கிரந்தமானது 5 உபாதியில 2 உபாதி ஒரு செட்டு, 3வது உபாதி இது தனி, 4-5 உபாதிகளை சேர்ந்து ஒரே நாள்ல எப்படி முடிச்சுள்ள அழகா. அது வரைக்கும் முடிச்சதுன்னா இந்த சோபாதிக கிரந்தம்னு சொல்லலாம். இந்த அத்வைத ஸ்திதியில உபாதி பரியந்தம் ஒரு மனுஷன் தரவா வாசிட்டாலே அப்புறம் அவனுக்கு மேல எங்கேயுமே கஷ்டம் கிடையாது. மேல இருக்க பாகம்லாம் கஷ்டம் இல்லை. அதனாலதான் சிரோமணி கிரந்தத்துக்கு சிரோமணிக்கு இது வரைக்கும் வச்சிருப்பா சோபாதிகத்வாந்தம் தான். சோபாதிகத்வாந்தம் அத்வைத சித்தியும் அதோட பிரம்மானந்தத்தையும் வாசியலையானால் அதுக்கப்புறம் மேல் கிரந்தம் கேக்குவாக்கு சாதாரண போயிடும். மேல பிரமேயாம்சம் இருக்கே தவிர இந்த பிரமாணாம்சத்துல தேவை இல்ல. அது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மேல இருக்கிற கிரந்தம் சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்க அழகா பார்த்துட்டு இருக்கோம். இதை நம்ம ஆரம்பிச்சு இந்த உபாதிவாதம் வரைக்கும் ஆச்சுன்னா ரொம்ப உயர்ந்ததான அர்த்தம் தான். அது வரைக்கும் நீங்க பொறுமையை கேட்டிருக்கீங்கன்னா ஈஸ்வரானுக்குதான் உங்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதெல்லாம் அடுத்த வாரம் மேல் பாகத்தை இப்ப பார்க்க அம்சம்ங்கிறது பார்த்து அம்சின்னா மேடப் ஆஃப் பார்ட். மேடப் ஆஃப் பார்ட்ஸ் இருந்ததுன்னா 10 அம்சங்கள் சேர்ந்து ஒரு அம்சியை உண்டு பண்ணி. அப்ப அம்சிங்கிறது என்ன? 10 அம்சங்களுடைய காரியம் இல்லையா? அதாவது அம்சின்னா காரியமா அர்த்தம், அர்த்தம். அம்சிங்கிறது ஆல்வேஸ் a thing that is made. A thing that is made is a effect. Made of a cause. So அதுக்கு அம்சங்கிறதுக்கு காரணம்னு அர்த்தம், அம்சிங்கிறதுக்கு காரியம் அர்த்தம். அம்சிங்கிறது அவன் நையாயிக்கம் சொல்லிவிட்டான். அந்த அம்சித்வம் அந்த வாசனையில அப்படி சொல்லியிருக்க. நாம பிரம்மத்துக்கு இது அம்சமனோ அம்சியோ இதெல்லாம் நம்ம ஒத்துக்கல. ஏன் பிரம்மங்கிறது ஒரே பொருள், அது சஜாத்திய விஜாத்திய ஸ்வரத பேத சூன்யமானது. அம்சம் நானாவிய பிரதேசத்தில் இருக்கே சார். அதனாலதான் பாஷகர் அம்சைவ அம்சரா, கீதையிலே மமைவ அம்சோ ஜீவ லோகா அப்படின்னு அம்சகான்னு சொல்லியிருக்காரு. என்ன அங்கேயும் அம்சைவ அம்சா, ஏன்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா இருக்கிறதுனால அது தனியா ஒரு சுத்தி எடுத்து உடச்சு அம்சம் பண்றா போல பண்ண முடியாது அப்படின்னு. அதனால அம்சித்துவம்னு இங்க என்ன, அம்சின்னா இங்க என்ன அர்த்தம்? பிரகிருத்தமான காரியம்னு